குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் ஆடிப்பெருக்கு ஆடி 18 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றின ஒரு சுகுப்பாய்வு கூட எடுத்துக்கலாங்க. முக்தி மண்டபம் அப்படின்னு ஒன்று கட்டணும்னு ஒரு குருநாதர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டாராங்க. அதில் 3 காலங்களை அறியணும், 3 உபகரணங்களை முடிக்கணும், யோக காலங்கள்லாம் எப்படி இருக்கணும், ஞானப்பீடங்கள்லாம் எப்படி உருவாக்கப்படணும், ஆதி மூலநாதருடைய ஆதி சொரூபம் எப்படி உருகொடுக்கப்படணுங்கிறதுக்காக பல்லாண்டு காலம் போராடினாங்களாங்க. அந்த காலத்திலலாம் தவம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டாங்கன்னா சுமார் 16லிருந்து 18 வருடங்கள் ஆகுமாங்க. இப்படி தான் ஒரு சீடரை உருவாக்கணும்னு ஆசைப்படுவாங்களாங்க. இந்த 16லிருந்து 18 நாட்களுக்குள்ள தன் குரு தன் சீடனுக்கு எதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதில் முழு ஆபரணத்தையும் அவனுள் இருந்து வெளிப்படும் நாளாக கூட இந்த 18 ஆடி என்ற வார்த்தையை கூட குறிப்பிடுவாங்களாங்க. அதாவது சீடன் தன்னுடைய ஆதி மூலத்திலிருந்து குருவையே இந்த உலகிற்கு காட்டும் நாள், அதாவது குருவின் பெருமைத்த தன்மை எதுவோ அதை இந்த உலகிற்கு பிரகாசித்து காட்டிய நாள், உரு கொடுத்த நாளிலிருந்து உருபெற்ற நாள் வரை எங்கிருந்து எதனை அவர் உரு கொடுத்தாரோ அதை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்த நாள்னு கூட சொல்லலாங்க. தனித்துவத்தன்மையாக இந்த காலகட்டத்தில் இதனுடைய விளக்கங்கள்லாம் பல மாறுபட்ட கருத்துக்களோடு தாங்க வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. முக்தி மண்டபம் அப்படின்னு ஒன்று கட்டி அதில் 3 மூலங்களையும் திறந்து ஆதிநாதர் யார், அபரிவிதமான செயல் எது, தன் நித்தியிலிருந்து எதை கொடுத்தாரோ அதை இந்த நித்திய பூஜைக்காக எப்படி பயன்படுத்துவது, யோக காலங்கள் எப்படி வெளிப்படுத்தியது, எங்கிருந்து அது வெளிப்படுகின்றது, இவை அனைத்தையும் கண்டுகொள்ள ஒரு சீடனுக்கு சுமார் 18 ஆண்டுகள் ஆகுமாங்க. இதுதான் அவங்களுடைய பிறப்பின் ரகசியம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய பிறப்பை உரு கொடுத்த நாள்னு கூட சொல்லுவாங்களாங்க. மேத்தகு விஷயங்கள் நாங்கள் பல கருத்துக்களோடு பல இடங்களில் வெளியிட்டிருந்தாலும் இது அனைத்தும் இங்கே வெளிப்படுத்துறதுக்கான காரணம், எப்படி நாங்கள் வெளிப்படுத்துகிறோமோ அதனுடைய தன்மையை சிறிதும் குறையாது இருக்க குரு சீடன் உறவு எங்கெல்லாம் மெய்ப்பிக்கப்படுதோ அங்கு மட்டும்தான் இந்த ஆடி பெருக்கெடுத்து ஓடும்னு சொல்லுவாங்களாங்க. அதாவது தன்னுள் ஞான வீதத்தை ஏற்றின குருநாதருக்கு தன் நியமனத்தை எப்படி குரு கொடுத்து உரு கொடுத்து உயர்மித்து காட்டினாரோ அது எங்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்கு தன்னுடைய நிசப்தமான உரு கொடுக்கும் தன்மையையே இந்த உலகிற்கு மீண்டும் பறைசாற்றிய நாளாக கூட இந்த நாளை அறிவிக்கலான்னு சொல்லலாங்க. கருவூராரின் கூற்றில் இதை மிகவும் பெருமைமிக்க வரலாறாக சொல்லுவாங்களாங்க. 4 சீடர்களை உருவாக்கணும், நவநீதத்தை அபரிமிதமான செயலுக்காக உரு கொடுத்த நாளிலிருந்து ஐம்பொன்னையும் வடித்து காட்டணும். ஒரு சீடன் எங்கு இருக்கின்றானோ மீண்டு இருக்கின்ற 4 சீடர்களும் அதனுடைய தன்மையின் கீழ் அவர்கள் இயங்க வேண்டும். ஒருமித்த குரலாக இருக்கணும், ஓங்கி எழுப்பக்கூடிய சக்தி பெறப்பட்டிருக்கணும். இவை அனைத்தும் இருந்தால் அவருக்கு அந்த ஆடிப்பெருக்கின்ற விழாவை கொண்டாடுவாராங்க. இந்த நாளில் நாங்கள் இதை கொண்டாட எத்தனை ஆண்டு காலம் ஆச்சுன்றதுக்கு எங்களுக்கும் எங்களை வரையறுத்த எங்கள் குருநாதருக்கும் நாங்கள் எப்படி உறுதுணையாகவும் உரு பெற்ற குருநாதரே அனைத்தையும் எங்களுக்குள் இருந்து வடிக்கின்றார் என்பதையும் முழு உபரிதன்மையோடு வெளிப்படுத்த ஆசைப்படும் நாளன்று எங்களுக்குள் குருவே அனைத்தும், குருவின்றி எதுவும் இல்லை, குருவே ஆகமம் என்று புனர்பூசம் செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த உண்மையான ஆடிப்பெருக்கின் அற்புதங்கள் வெளிப்படுங்க. இதை நாங்கள் ஆடி 18ஆம் நாள் கொண்டாடுவாங்க. பல இடங்களில் உங்களுக்காக திருவிழா அது இதுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதனுடைய உண்மை மகத்துவத்தை எப்படி நீங்கள் வெளிப்படுத்தி உங்களுக்குள்ளேயே அந்த ஆருண்ய காண்டத்தை முழுமை அடைய வைக்கின்ற குருவே அனைத்தும் என்று உணரும் பட்சத்தில் மட்டும்தான் இது முழு ஆபரண பூர்த்தியாகுங்க. அது வரையில் இந்த ஆடிப்பெருக்கு அனைவருக்கும் ஆமணப்பெருக்காக கூட போயிட்டு இருக்குங்க. தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையில் தெளிவான நீரோடையாய் நான் உன்னுள் இருந்து உரு கொடுத்த ஒவ்வொன்றையும் நீ உரு கொடுத்து இவ்வுலகிற்கு பறைசாற்றும் நாள் என்னாலோ அந்நாள் இந்நாள் அதுவே நன்னாள். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.